வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த லூடோ சுப்ரீம் அப்படிங்கிற கேம் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக போன வருஷம் நவம்பர், அதாவது மே மாதம் கரெக்டாக இந்த கேம் லான்ச் ஆச்சு. அப்போலேருந்து இது ஒர்க் பண்ணாங்க. நவம்பர் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை இது பேன் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பர்டிகுலர் கவர்மெண்ட்டில் மட்டும். நம்ம தமிழ்நாட்டில் மகாராஷ்டிரா பேன் பண்ணிட்டாங்க இந்த லூடோவை. ஓகேவா, மக்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் நம்ம கேம் விளையாடி நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. பண்ணணும்னு சொன்னால் நம்ம இதுக்கு பர்மிஷன்லாம் கேட்கும். அலோவ் பண்ணும்போது கவர்மெண்ட்டு பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். இப்போ பாருங்கள், நான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள். இதில் நிறைய எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ண, சும்மா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மெயில் இருந்தாலே போகிறோம். ஓகேவா, மெயில் ஐடி வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் இதில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இந்த ப்ளே ஆன்லைன் இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வருவீங்க. மெயில் ஐடி கொடுப்பீங்க, ரெஃபர் கோடு கேட்டால் ரெஃபர் கோடு கொடுத்துங்க, நான் கே லிங்க்கு தரேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், டோர்னமெண்ட் ஆல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ என்ட்ரி பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், டியூ டு கவர்மெண்ட் ரெகுலேஷன் லூடோ டோர்னமெண்ட் நாட் அலவுடு இன் ஸ்டேட் தமிழ்நாடு போட்டாங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் இதை விளையாட முடியாது, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நீங்கள் வேறு ஏதாவது டோர்னமெண்ட்டு ட்ரை பண்ணுங்களா. இப்போ 5 ரூபா மேட்ச் இப்போ கொடுக்கும்போதே இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், சாரி மகாராஷ்டிராவில் தமிழ்நாடு மட்டும்தான். ஓகேவா, தமிழ்நாடு ஐபி இந்த அலோவ் கேட்கும், பர்மிஷன் அலோவ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் ஆன் ஆகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் ஆனாலும் எங்கே இருக்குங்க தெரிஞ்சிடும்ல. அப்போ உங்களுக்கு வராது இது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த கேம் விளையாடி ஏர்ன் பண்ண முடியாது, அது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா. தென் இந்த ப்ளே வித் ஃப்ரெண்டு இப்போ என்ன அப்படின்னா இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ப்ளே வித் ஃப்ரெண்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்க. இங்கே 2 பேர் 4 பேர் இருக்கும். ஓகேவா, இதை செலக்ட் பண்ணுறது 4 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிங்க, இது வேண்டாம். ஓகேவா, 2 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி க்ரியேட் டேபிள் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சாரி, நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த மறுபடியும் நான் அகைன் பண்ணுறேன். அந்த கோடு ஓகே, க்ரியேட் டேபிள். ஓகேவா, இப்போ இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா. இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு 3 பேருக்கு. ஓகேவா, 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உள்ளே என்ட்ரு ஆவாங்க இந்த கோடை போட்டு. அது எப்படி போட்டு என்ட்ரு ஆவாங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத வீட்டுக்குள்ளே ஒரு 3 மொபைல் இருந்ததுன்னா நீங்களே கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் இதை ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். ஓகேவா, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ போட்டு உள்ளே வந்துட்டீங்க. இதுதான் நீங்கள். ஓகேவா, இதுதான் நீங்கள். இது உங்கள் ஒரு ஃப்ரெண்டு, இது இன்னொருத்தர். ஓகேவா, 4 பேரும் வந்துட்டீங்க. வந்த உடனே கேம் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், 3 ரூபா ப்ரைஸ் பூல். ஓகேவா, கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ₹1 50 காசும், 2வது வரவங்களுக்கு ₹1, 3வது வரவங்களுக்கு 50 காசும் பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் கேம் மெத்தட். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற மொபைல்லே 2 மொபைல் லூஸ் பண்ணிட்டீங்க. அதாவது இந்த 2 பேர், யாராவது 2 பேர் நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மிஸ், இந்த யூரோ இல்லை அவரோ யாராவது 2 பேரை நீங்கள் லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணலான்னா அதாவது அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்கிப் வரைக்கும் உங்களுக்கு வாங்க. 3 ஸ்கிப் மேலே போச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிடுவீங்க. ஓகேவா, லெஃப்ட் ஆகிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 பேர் தான் இருப்பாங்க. ஓகேவா, இவங்க 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க. 3 ஆளுக்கு ₹1 50 காசுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, 2 மொபைலில் வச்சுக்கிட்டு மற்ற 2 மொபைலில் எக்ஸிட் ஆகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ரூம் க்ரியேட் பண்ணி நீங்கள் 2 பேருமே சேர்ந்து விளையாடலாம். இப்படி வரும்போது எப்படி விளையாடுனாங்க தான் நான் பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஓகேவா, அது பார்த்திங்கன்னா இங்கே அப்படி இந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா, லூடோ தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கும், நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இது இப்படியே வரணும். இப்படி போயிட்டு இதில் வரணும். நடுவில் இதை நீங்கள் இப்படி வர உங்களுக்கு பாயிண்ட் ஏறிட்டே வரும். நடுவில் உங்களை வெட்டுவாங்க. அது உங்கள் காயை க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பண்ணாத மாதிரி உள்ளே போயின்னு இந்த இடத்துக்கு வரணும்.
இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வின்னர், அவ்வளோதான். ஓகேவா? வின்னர் மீன்ஸ் உங்களுக்கு பவர் ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி அடுத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பவர் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடணும். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன இன்கம் எடுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னு சொன்னால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேடிஎம் மீனிங் அப்போலாம் ரொம்ப நாள் வச்சு போட்டு நம்ம கிரிப்டோவில் இருந்தனால. ஸோ அகைன் இதுக்கப்புறம் நம்ம நிறைய போடலாம். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் உங்களுக்கு பேடிஎம் மீனிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேடிஎம், நாட் ஒன்லி பேடிஎம், ஸோ எது ஒன்றாலும் ஓகே ஏர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் சின்ன சின்ன அப்டேட்லாம் கொடுப்போம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம கேம் வின் பண்ணாச்சு, வெளில வந்துட்டோம். ஸோ சாரி, இப்போ இன்னொரு வாட்டி நம்ம வந்து நீங்கள் வந்து லிங்க் அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அவங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நீங்களே லிங்க் போட்டால் கூட அவங்க ஜாயின் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்தோம், 4 டிஜிட் வந்து இல்லையா? ஸோ அந்த ஐடியை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி ஜாயின் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட ஜாயின் பண்ணுவாங்க. அவ்வளோதான். க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? ஜாயின் பண்ணுறது வந்து அந்த கோடை போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வர்றது. அவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ என்னோட இன்கம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 13 ரூபா என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து டெபாசிட் நம்ம ஆட் பண்ணி பண்ணுறது. இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அது நம்ம பண்ண வேண்டாம். வித்ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து போனஸாக கொடுக்குற அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ கூட கொடுப்பாங்க உங்களுக்கு. சம்திங் தெரில, எவ்வளோ 10 ரூபா 5 ரூபா ஏதோ சம்திங் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ கரெக்டாக தெரில. ஓகேவா? ஸோ இப்போ வித்ட்ராங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூபிஐ பேங்க். ஓகேவா? 2 மெத்தடில் நீங்கள் வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். யூபிஐ வேணால் கொஞ்சம் ஷார்ட்டாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வழியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுவும் வந்து வித்ட்ரா வந்துடும், உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் அதில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து மினிமம் வித்ட்ரா 60 ரூபா. ஓகேவா? இப்போ நம்ம வந்து சும்மா செக் பண்ணலாம். 13 ரூபா கொடுக்கலாம். ஓகேவா? வித்ட்ரா மணி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். மினிமம் வித்ட்ரா 60 ருபீஸ். 60 ரூபா இருந்தால் உங்களுக்கு உடனே வித்ட்ரா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய வாட்டி நான் வித்ட்ரா எடுத்திருக்கேன், எக்கச்சக்கமாக. நான் வந்து அதை ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் நான் சொன்ன மெத்தடில் நேற்று தான் அதெல்லாம் பண்ணது. டேட்டு பார்த்துங்க 30. ஓகேவா? ஸோ இப்படி தான் பண்ணது எல்லாமே பார்த்துக்கோங்க. ₹1 ₹1.5 அதாவது 3rd ப்ளஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், கடைசியாக நான் சொன்னேன் இல்லையா, நவம்பர் தான் லாஸ்ட்டாக நான் வந்து இதில் விளையாடினது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க எந்த அளவுக்கு பாருங்கள். 20 ருபீஸ் 10 ருபீஸ் 2 ருபீஸ் எக்கச்சக்கமாக. 1 ரூபி மேட்ச் தான் நிறைய ஜாயின் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கேஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த போனஸில் ஆட் ஆனது, கேஷ்பேக்காக வரதுலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அதுலேருந்து ஒரு சில பர்சன்டேஜ் யூஸ் பண்ண முடியும். அதுவும் இப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கேம் ப்ளே பண்ணவே முடியாது ஆன்லைனில் போய்ட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான் பண்ண முடியும். அதுவும் ஆன்லைன் தான் பண்ண முடியும், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு தான் பண்ண முடியும். ஓகேவா? பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்கச்சக்கமாக இதில் வந்து நான் விளையாடிருக்கேன், ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 10 ரூபா மேட்ச்சு, 1 ரூபா மேட்ச்சு. நான் பெரிய அமௌண்ட்லாம் போட்டு விளையாடினதே கிடையாது. எல்லாம் ஃப்ரீ தாங்க. பாருங்கள், 65 ரூபா பேடிஎம்மில் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஜூன் மாதம் அப்போ தான் ரொம்ப ட்ரெண்டிங். இது பயங்கரமாக போய்ட்டு இருந்து. ஸோ பாருங்கள், நிறைய 1 ரூபா மேட்ச்சு தான் வின்னிங். ஃப்ரீயாக விளையாடி 1 ரூபா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய விளையாடிருப்பேன் நான். 28, 27, 25. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து மிஸ் பண்ணாதீங்க. விருப்பம் உள்ளவங்க ஒரு டைம் பாஸ் மாதிரி விளையாடுங்க, அவ்வளோதான். கேம் பெரிய இன்கம் நினச்சி விளையாடுறதால வேலை இல்லை, சும்மா இருக்கும் லாக்டவுனில் இல்லையா? ஏதாவது வேலை இன்கம் இருந்தால் நீங்கள் அதை எடுங்க. அதாவது கிரிப்டோலையோ ஏதாவது ஒரு பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள். அது மாதிரி இல்லாத டைமில், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இதை ஏன் சும்மா இருக்கீங்க, இதை வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஒருவேளை அதாவது இந்த இன்கம் எடுக்கிறதுக்கு ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து கேஒசி அப்படிங்கிறத ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் நான் பண்ணலை. ஓகேவா? கேஒசிங்கிறது நான் பண்ணும்போது இல்லை, இப்போ வந்து ஒரு அந்த அப்டேட்டில் இருக்குது. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடி இருக்கும், உங்கள் மொபைல் நம்பர். இங்கே வந்து பாருங்கள், ஐடென்டிஃபை யுவர் கேஒசின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த கேஒசி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி. அதாவது இது வந்து பெரிய அமௌண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை இந்த 60 ரூபா எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு கேஒசி கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ணி தான் செக் பண்ணி பார்க்கணும். நான் வந்து அது வரைக்கும் பண்ணலை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பேன் கார்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், வேறு எதுவுமே வேண்டாம். இங்கே வந்து பாருங்கள், உங்கள் பேன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்லோட் பண்ணிட்டு 4 கொடுத்துருங்க. அதை கொடுத்துருக்காங்க இதிலே.
5 MBக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை ஆச்சுன்னா ஓகே கம்ப்ளீட். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது மேபி இது வந்து கொடுத்தா கூட எடுத்துக்கும். ஏன்னா பேன் கார்டில் வந்து ஸ்டேட்டெல்லாம் இருக்காது மோஸ்ட்லி. சாரி, அதனால் எனக்கு தெரிஞ்சு அது எந்த ப்ராப்ளம் வராது. ஆதார் கொடுத்தீங்கன்னா வேணால் அது ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்ட்டு ஜிபிஎஸ் ஆன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் கேஒய்சி போனதுனால எதுவும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? மேபி வித்ட்ரா நீங்கள் இது நம்ம கட்டாயம் கிடையாது. வித்ட்ரா எடுக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு போயிட்டு வாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேஒய்சி பண்ணது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ முதல்ல சொல்லிடுறேன் அதை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.